நாற்பது வருட அரசியல் வாழ்க்கை நல்லது தம்பி. அப்படியே செஞ்சிடும் தம்பி. வாங்க தம்பி. சார், ஒரு சின்ன பிரச்சனை. உங்ககிட்ட தனியாக பேசலாமா? இதில் 10 கோடி இருக்கு சார். தம்பி 200 ஏக்கர் நிலம். இன்னைக்கு அதோட உங்களுக்கும் அனுப்பிச்சிட்டானா? நல்ல வேலை தம்பி, நமக்கு மட்டும்தான் அனுப்பியிருக்கான். இந்த விஷயத்தை பார்த்துட்டு ஏன் சும்மா இருக்கீங்க? என்ன பண்ண சொல்றீங்க தம்பி? இந்த விஷயம் வெளியில வந்தா உங்களுக்கும் எனக்கும் தான் பிரச்சனை. தம்பி அதுல ஒரு சின்ன திருத்தம். பிரச்சனை உங்களுக்கு மட்டும்தான். என்ன பேசுறீங்க? எனக்கு போனா சொத்து மட்டும் தான் போகும். ஆனா உங்களுக்கு உங்க அரசியல் வாழ்க்கையே அஸ்தமனம் ஆயிடும். தம்பி இந்த விஷயத்துல அந்த தம்பி ரொம்ப நல்ல தம்பி. இந்த சீடினால என்னுடைய அரசியல் வாழ்க்கைக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாதுன்னு அந்த தம்பியே வாக்குறுதி கொடுத்துடுச்சு. அப்படின்னா அந்த தம்பிக்கு தேவை உங்க உயிர் மட்டும்தானா? ஓஹோ, அப்ப நான் முக்கியம் இல்ல, எனக்கு என்னாலும் பரவாயில்ல, அப்படிதானே? மன்னிக்கணும் தம்பி, அந்த தம்பி போட்ட ஒரே கண்டிஷன் எந்த வகையிலையும் நான் உங்களுக்கு உதவக்கூடாதுங்கிறது தான். வாக்குறுதி கேட்டுச்சு, நானும் வாக்கு கொடுத்துட்டேன், மீற முடியாது தம்பி. ஓ, கட்சி மாறிட்டேன்ல? இருக்கிற கட்சியிலேயாவது நிரந்தரமா இருக்கணுமே, அதான். ஏய், அரசியல்வாதி புத்திய காமிச்சிட்டேல தம்பி. அரசியல் என் தொழில், இப்பவும் அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பதவி இல்லைன்னா என்னால் வாழ முடியாது தம்பி. நான் வாழணும். போயிட்டு வாங்க தம்பி. ஒரு நிமிஷம். இருட்டில் கத்தி வீசினா அந்த கத்தி திரும்பவும் நம்ம கழுத்துக்கே வரும். ஆள் யாருன்னு கண்டுபிடிங்க. ஒன்று ஒன்றா எல்லாமே உன் கையை விட்டு போயிட்டு இருக்கல. டேய் டேய் டேய், இவனை மாதிரி 100 மினிஸ்டர் நான் விலைக்கு வாங்குவேடா. இப்போ நீ வட்டத்துக்குள்ள நிற்கிற ஜேபி, உன்னை சுற்றி யாருமே இல்லை. மரணம் உன்னை துரத்துறது தெரியுதா? டேய் 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 டேய், கூல் ஜேபி. உன்னோட ஒவ்வொரு அசைவையும் தீர்மானிக்கிறதே நான் தான். இது என்னோட நாள். இந்த நாளை நான் மறக்க மாட்டேன்டா. இன்னைக்கு என் வாழ்க்கையோட கருப்பு தினம். எனக்கும் தான். உன்னோட குட் டைம். நீ யாருன்னு இன்னும் தெரியாம இருக்கிறது தான். ரொம்ப சிரமப்படாத ஜேபி. நீ சாகிறதுக்கு முன்னால யார் கையால சாக போற, எதுக்காக சாக போறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் சாவ. உனக்கு உயிர் பயம் வந்துருச்சு ஜேபி. இது பயத்துல வர சிரிப்பு. பயந்தவன் நான் செல்போனை ஆஃப் பண்ணி வேற எங்கேயாவது ஓடி ஒளிஞ்சிருப்பேன்டா. எனக்கு நீ வேணும், முழுசா வேணும். நீ சொன்ன அதே 12 மணிக்கு ஓ உயிர் எனக்கு வேணும். பெஸ்ட் ஆஃப் லக் ஜேபி. டேய் எங்கடா இருக்க? சேனலுக்கு வந்துட்டு இருக்கேன் லீடரே. சீக்கிரம் வா லீடரே. நாங்க வந்து 5-6 நிமிஷத்துல அவன் காலடியில் இருப்பான். வா 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 வா. மிஸ்டர் ஜேபி, உங்க பாதுகாப்புக்காக தான் நாங்க இங்க இருக்கோம். நீங்க பாட்டு சொல்லாம கொள்ளாம வெளியே போனா எப்படி சார்? சொல்லிருந்தா மட்டும். எக்ஸ்கியூஸ் மீ சார், will you behave yourself properly? நான் உங்ககிட்ட பாதுகாப்பு கேட்டேனா? அது எங்களோட டியூட்டி சார். உங்க டியூட்டியை ஒருத்தன் ஃபோன் பண்ணி சொன்னால, அங்க போய் பாருங்க. போங்க சார். ஏய் வாங்கயா. யோ சார், இவன் சா வேண்டிய வந்தாயா? உனக்கு எனக்கும் பிரச்சனைனா எதிரி யாருன்னு தெரியும். இவனுக்கு எதிரி யாருன்னே தெரியலையே. எத்தனை குடும்பங்களை நாசம் பண்ணிருப்பான். ஹையர் அபிஷியல்ஸ் கேட்டா ரெக்கார்டா ஒண்ணு இல்லையா? விட்டுரு போலாம் வா. கான்ஸ்டபிள் சார், இங்க ஏதாவது நடந்தா நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. எஸ் சார். சார், போலீஸ் இங்க இருக்கிறது நமக்கு பலம் தானே சார்? எவனோ ஒருத்தன் என் கருப்பு பக்கத்தை எல்லாம் வெளிச்சத்து கொண்டு வந்துட்டு இருக்கான். போலீஸ் பக்கத்தில் இருந்தா ஃப்ரீயா கை வீச முடியாது சார். நீங்க கையை வீசுறீங்களோ இல்லை கத்தியை வீசுறீங்களோ எதா இருந்தாலும் இன்னொரு 1 ஹவருக்குள்ள வீசுங்க சார். தேவா வாடா வாடா வா 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 வா. என்ன லீடரே, என்ன பிரச்சனை? நீ வந்துட்ட இல்லடா, இப்போ எல்லாத்தையும் சமாளிக்கலாம். வா. குரு, தேவா சேனலுக்கு வந்துட்டான். நான் என்ன செய்யணும்? சரியா 11 மணிக்கு வீட்டுக்கு வந்துரு. ம்.
லீடரு பணம் தான் அவனோட நோக்கம்னா 50 கோடி ஐடியில் மாட்டி விட்டுருக்க மாட்டான். மல்லிகா விஷயத்தில் உங்கள் இமேஜை காலி பண்ண ப்ரெஷ்ஷுக்கு போனவன் மினிஸ்டரோட டிவிடி மேட்டர்லாம் அடக்கி வச்சிருக்கான். அப்போனா இது அரசியல் சண்டையும் இல்லை. உங்களை கொலை பண்ணுறது மட்டும்தான் அவனோட டார்கெட்னா அவன் ஸ்னைப்பர் அடிக்கும் போதே உங்களை கொன்று இருக்கணும், இல்லைன்னா பஸ் ஸ்டாண்டு. ஆனால் உங்களை அங்கே காப்பாற்றிருக்கான். சரியாக 12 மணிக்கு ஒருத்தன் டைம் ஃபிக்ஸ் பண்ணி உங்களை கொலை பண்ண போகிறேன்னு சவால் விடுறான்னா இது பக்காவான பழிக்கு பழி மேட்டர் தான். யார் அவன்? எதோட மிச்சம்? என்னோட பெரியவா உன்னால தாங்கிக்க முடியாதுன்னு தெரிஞ்சா வாழக்கூடாத ஒரு சூழல நான் இருக்கேன். கடைசியா என் உயிர் என்னை விட்டு பிரியும் போது முதல்ல உன் முகத்தை பார்த்தேனே, அதை நினைச்சுப்பேன் குரு. 12 மணிக்கு கொலை பண்ணணும்னு முடிவு பண்ணவன் 12 மணிக்கு டான் வந்து கொலை பண்ணிட்டு போயிருக்கணும். அதை 10 மணிக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கான். உங்களை கொலை பண்ணுறதையும் தாண்டி உங்களை பற்றின டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணி உங்களை டார்ச்சர் பண்ணியிருக்கான்னா இதுக்காக மாதக்கணக்கில் உழைச்சிருக்கணும். எல்லா விஷயத்தையும் சேகரித்து நிதானமாக 4 நட்சத்திரம் பார்த்து விளையாடிட்டான். என்ன சொன்ன? விளையாடிட்டான். அதுக்கு முன்னாடி 4 நட்சத்திரம். இன்னைக்கு என் வாழ்க்கையோட கருப்பு தினம். எனக்கும் தான். பிடிச்சிட்டேன்டா. போன வாரம் இந்த நாள், போன மாசம் இந்த நாள், போன வருஷம், அப்படி 10-15 வருஷத்துக்கு. லீடரே காரில் பணம் ஏற்றுனது 6 மாதத்துக்கு முன்னால், மினிஸ்டருக்கு பணம் கொடுத்தது 3 மாதத்துக்கு முன்னால். அப்போ போன வருஷம் இல்லை அதுக்கு முன்னால் இருக்கணும். இன்னைக்கு February 14th. போன வருஷம் February 14th வந்து அந்த காம்பியர் பிரியா. டேய் கரெக்ட் தானடா? ஆமாண்ணே. லீடரு அவன் பேரு குருடா, குருமூர்த்தி. 5 நிமிஷம், 5 நிமிஷத்துல அவன் இங்க இருக்கணும். டேய் போங்கடா. குரு, பிரமாதமா விளையாடிட்டேன். 25 வருஷ கனவு, 15 வருஷம் உழைப்பு 1 ஹவர்ல காலி பண்ணிட்டேடா. மறக்க முடியாத வலி நீயும் அனுபவிக்கணும். டேய் குரு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் உன்னோடுதுன்னா செகண்ட் ஹாஃப் என்னோடுது.